हेलो एवरीवन, मैं हूँ श्वेता। हेलो एवरीवन, मैं हूँ वर्षा और आप सबका स्वागत है हमारे चैनल में। तो अभी हम एक न्यू मूवी पे रिएक्ट करेंगे। ये मूवी मैंने देखी है इंदर के साथ, बट मैं अभी इनके साथ बैठी हूँ और इनको भी दिखाऊंगी। मूवी का नाम है महाराजा। महाराजा। ओके, तो आइए देखते हैं। மனசெல்லாமா கோலம் நீ போட்ட பூக்கோளம் மழை தண்ணி பட்டாலும் அழியாதம்மா. நாளெல்லாம் எங்கூட நீ பேசி சிரிச்சாலே அது போல சுவையேதும் கிடையாதம்மா. கண்ணாடியோ ஓ மோகத்தை கண்ணாடியா பார்க்கும் கண்ணு என் பாட்டு சொல்லாதத தென் செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி பாட்டுக்கும் என் பாட்டுனா சந்தோஷந்தான். என் மாமன் பொண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கூல பாடுறேன். குண்டு குண்டு अंताक्षरी ரெண்டு கண்ணு கண்ணாடி ரோசாவ மீச குத்தி அண்ணா ஆவண்ணா அக்கா வச்ச பேரு நான் இப்போது மகாராஜா நான்கிற எழுத்திலிருந்து பாடலை ஆரம்பிப்பார். பாடுறா. நான் विजय सेतुपति, ये बहुत अच्छे एक्टर है। நான் ना நாதான் ना நான் ना அதேதான். ना ऐसा जल्दी से याद नहीं आता है। என்னது? ऐसा कोई सॉन्ग है नहीं। இன்னைக்கு லீவு உனக்கு தான் பாட்டு இருக்கு. இன்னைக்கு லீவு வேணும் எனக்கு லீவு. டேய், அடிச்சனா பல்லெல்லாம் தெரிச்சிரும். ஓனர் கூட மரியாதை இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து கிண்டலா பண்றீங்க. கிண்டல்லாம் பண்ணல. வீட்டில் புள்ளைய கூட்டு கடைக்கு பொருள் வாங்க போகணும்னு சொல்லிச்சு. அதான் புரியலடா, எனக்கு புரியல. என்னமோ உனக்கு தான் குடும்பம் குட்டி எல்லாம் இருக்கிற மாதிரி பேசுற. எங்களுக்கெல்லாம் குடும்பம் குட்டி எல்லாம் இல்லையா? ஒன்னும் பொண்டாட்டி பிள்ளைன்னு ஓடிடுற. நீங்க எல்லாரும் போயிட்டீங்க, இங்க வர்ற கஸ்டமர் யாரா பாப்பாங்க? அப்புறம் ஆமா, பொல்லாத கஸ்டமர் 24 hours கியூ நிக்கிறாங்க பாரு, வெட்டுன்னு வெட்டி தள்ளுறதுக்கு. கடைக்கு கஸ்டமர் வரணும்னா மூஞ்சி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வைங்கடா. இந்த தேஞ்சு போன பிரஷ் மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா எந்த நாயடா கடைக்கு வரும்? எக்ஸ்கியூஸ் மீ. ஏங்க ஒரு कट नहीं करते। மேக்ஸிக்கெல்லாம் டச்பால தான் பண்றது. உங்களுக்கா இந்த மகாராஜா வெட்டுவான் வாங்க. என்ன பாக்குற? லீவ் கேட்டல, இன்னைக்கு வர்ற அத்தனை கஸ்டமருக்கு நீ தான் வேலை செய்யற. நீங்க உட்காருங்க சார். अच्छा, वो तो लीव चाहिए ना, पहले कस्टमर को अटेंड कर। सिंगापुरी फैंसी शॉप, ये शॉपिंग कर रहे शायद किसी के लिए। बच्चे के लिए। என்ன உன் வீட்ல பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா? அவன் சரி, வேற தேடு போ. Use me. डेबिट। இது ஓகே. தா. நான் இதையும் சேர்த்து போட்டுறேன். எப்பா இதையும் வீட்ல காட்டிடுப்பா. मतलब पहले अप्रूवल ले ले अगर। ओ वाओ, कितना मस्त है ना। रे बाबा रे बाबा,
तो डोर में बैठे थे दोनों माँ बेटे। इतना अच्छा जा रहा था। என் பேர் ஜோதி, ज्योति। நான் 10th படிக்கிறேன். अच्छा உண்மையை 10th में। சொல்லணும்னா நான் படிப்புல கொஞ்சம் சுமார் தான், ஆனா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். स्पोर्ट्स கிளாஸ்ல இருக்கிறத விட கிரவுண்ட்ல தான் அதிகமா இருப்பேன். அதனாலே எந்த டீச்சருக்கும் எனக்கு பிடிக்காது, ஒருத்தரை தவிர. अच्छा ये शायद वो बच्ची मतलब होता है ना ये हो गया। மேம் பிடி பீரியட் தானே, இந்த போர்ஷன் முடிக்கல, நீக்கு ஒரு நாள் எடுத்துட்டுமா? அதெல்லாம் அப்படி கேக்குறீங்க, பிடி பீரியட் தானேன்னு. சவுண்ட் பாடி சவுண்ட் சோல் கேட்டது இல்லையா? ऐसा होता है, सही है। ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பாங்க, மற்ற சப்ஜெக்ட்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு 100 மீட்டர் ஜோனல் காம்படிஷனுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க வீடு எங்க இருக்குன்னா स्पोर्ट्स में ज्यादा इंटरेस्ट। இதோ இங்க இருக்கு. अच्छा अभी इनका घर इधर है। இது எங்க அப்பா மகாராஜா. महाराजा, अप्पा का नाम எங்க வீட்டுல महाराजा। மொத்தம் 3 பேர். நான், எங்க அப்பா, அப்புறம் லக்ஷ்மி. लक्ष्मी। लक्ष्मी உங்க அம்மாவா? எங்க அம்மா நான் குழந்தையா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. अच्छा मोम चली गई हाँ। और बच्ची அப்போ லட்சுமி வந்து ओ முப்பத்தொட்டி பேரு லக்ஷ்மியா? லக்ஷ்மி தான் என் மேல கவுந்து என் உயிரை காப்பாத்துக்கு. अच्छा लक्ष्मी वो का ऊपर से शायद उस पे गिर गए, इसके लिए बच நானும் गए। எங்க அப்பா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லக்ஷ்மியை குளிப்பாட்டி பொட்டு வச்சு சாமி கும்பிடுவோம். इसको टीका वीका लगाते, मतलब सेवियर बन गई ना वो डस्टबिन। பாப்பா டைம் ஆச்சுடா. அதுக்கு நீ சீக்கிரமா எழுப்பிருக்கணும். எழுப்பும்போது 5 நிமிஷம் சொல்றது, அப்புறம் லேட் ஆச்சுன்னா என்ன குறை சொல்றது? என்ன சாப்பாடு? லெமன் ரைஸே முட்டை. இன்னைக்கும் இதே தானா? एवरी डे। बेटी के लिए सब कुछ। बेटी का नाम இது கோபால் தாத்தா. ஏடா உனக்கு எவன்டா மகாராஜான்னு பேர் வச்சது? உம்மனா மூஞ்சி ராஜான்னு வச்சிருக்கணும்டா. மூஞ்சிய கொஞ்சமாவது சிரிச்ச மாதிரி வச்சிருக்கணும். तो महाराजा नाम किसने रखा? महाराजा मतलब होता है ना थोड़ा स्माइल हो फेस पे, और तू देख वही वो कह रहा है। ஐயா மாதிரி நல்ல மனசுல இருந்தா தான் ஆச்சு. நீங்க திரும்புங்க. என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? ஓனர்கிட்ட கொடுங்க. இந்த இத்து अच्छा अभी ओनर है, इसलिए अच्छा, उसका सलून रखा है। वो पहले का இவர்கிட்ட स्टोरी தான் எங்க था। அப்பா ஓனரா வேலை செய்யறாரு. இது டாக்டர் அங்கிள். எனக்கு வாக்கிங் பண்ண மாதிரி இருக்கும். உங்ககிட்ட தானே பேசுறேன். நானும் எங்க அப்பாவும் மாசத்துல ஒரு நாள் லீவ் போட்டு ஊர் சுத்த போயிடுவோம். வேற எங்கேயும் இல்ல, ரங்கநாதன் தெருக்கும் மெரினா பீச்சுக்கும் தான். உப்புல இருக்க ஸ்பூனுக்கு சக்கரையில போட, சக்கரையில இருக்க ஸ்பூனுக்கு மகப்பொள்ள போட. காலையில நல்லா கசிக்கு போடுன்னு 1000 வாட்டி சொல்லியிருக்கேன். அழுக்கு போல ஒண்ணும் போல. கடையில இருந்து வந்தா சொல்லியிருக்கனா இல்லையா? இங்க பாரு எவ்வளவு முடியும். मतलब जब எங்க तू அப்பா வீடு सलून விட்டா जाता கடை, ना वो கடை விட்டா வீடு. कुछ வேற शावर எங்கேயும் कर போக एंड देन खाना बना हुआ ना, तुझे हेयर सारे खाने में वो हो गए। எங்க அப்பா என்னை எதுக்காக விட்டு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பு. சார் எங்களுக்கு பேச விடுங்க சார். என்னயா சாரு? என்ன சாரு? சீஃப் கெஸ்ட் கொடுக்குற வெல்கம் ட்ரிங்க்ஸ்ல உன் பொண்ணு சரக்கு ஊத்தி கொடுத்துருக்கா. அதுவும் கலெக்டருக்கு டாப் 10ல வச்சிருந்தா ஸ்கூல்ல டாப் 10ல எல்லாம் போச்சு. என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டா சார். என்னது தப்பு பண்ணிருக்க மாட்டாளா? உன் பொண்ணு பேக்ல தான் என் சரக்கு பாட்டில இருந்திருக்கு. பாட்டவங்க எல்லாம் போய் சொல்றாங்களா இல்ல நான் போய் சொல்றேனா? अच्छा कोई चीफ गेस्ट में ना अल्कोहल डाल दिया ड्रिंक्स में और बॉटल इसके बैग से मिली है। உன் பொண்ணு கூப்பிட்டு கிளம்பு.
இல்லைன்னா ஒரே ஃபோன் கால் உன்னை தூக்கி உள்ள உட்கார வச்சிரு. பாக்குறியா இப்ப பார். சார் இப்ப என்ன இந்த பொண்ணு பண்ணல இந்த பையன் பண்ணான்னு சொல்ல போறீங்க அதானே? இந்த மாதிரி விஷயம்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவா விசாரிக்கணும் தான் சார். अच्छा ये लड़का ने किया सब कुछ உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? இப்படிதான் விசாரிக்காம கூட்டு வந்து நிக்க வைப்பீங்களா? அன்னைக்கு கலெக்டர் முன்னாடி அவமானப்படுத்துனீங்க, இன்னைக்கு ரூம்ல வச்சு இவன் முன்னாடி அவமானப்படுத்துறீங்க. ஏய் வாடா இங்க வாடா. गया मारेगा आइस. हाँ என்ன சார் பண்றீங்க? யோ பிரின்சிபல், நாளைக்கு அவங்க அப்பா இங்க நிக்கணும், புரியுதா? ஏதோ தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத, வேற எதெல்லாம் மாட்டின ஸ்ட்ரைட்டா டிசி தான் உனக்கு. கூப்பிட்டு வச்சுல பேசிட்டு இருக்க மாட்டேன், புரியுதா? கிளம்புங்க. ஏய் கிளம்பு போன்றல. யோ உனக்கு மட்டும் நான் தனியா சொல்லணுமா? போயா. ஜோதி, நான் தான் என் பொண்ணு தப்பு பண்ணலன்னு சொன்னேன்ல சார். நீங்க அவசரப்பட்டு திட்டிட்டீங்களா சார்? அதுக்கு हाँ सीधी सी बात. இல்ல சார், हाँ நீங்க திட்டினீங்களா சார்? தப்பு தானே சார்? என் பொண்ணுட்ட மன்னிப்பு ना जानबूझ के मतलब बोलते ना ये किया तो कोई सॉरी बोलता है. எனக்கு தெரியுமா உனக்கு? நான் வந்து மன்னிப்பு கேட்கணும், அதுவும் உன் பொண்ணு கிட்ட. நான் நினைச்சே அதெல்லாம் வச்சுக்க. இருக்கட்டும் சார். நீங்க திட்டின தப்பு தானே சார்? என் பொண்ணு மனசு கஷ்டப்பட்டுருக்கோம் சார். என் பொண்ணுட்ட மன்னிப்பு बोलते रॉन्ग है ना, वो हर्ट हो गई तूने इतना जोर से बोला है. ஏய் செக்யூரிட்டி இங்க வாடா. இவரு ஏஜென்ட் வா. சார், என் பொண்ணுட்ட மன்னிப்பு கேளுங்க சார். சார் பொண்ணு நடத்துற தப்பு சார். என் பொண்ணு மன்னிப்பு கேளுங்க சார். சார் நீங்க பொண்ணு தப்பு சார். சார் என் பொண்ணு மன்னிப்பு கேளுங்க சார். சார் நீங்க பொண்ணு தப்பு சார். சார் என் பொண்ணு தப்பு பண்ணல டீச்சர். அப்படி தப்பு தான் டீச்சர். என் பொண்ணு மன்னிப்பு கேளுங்க சார். அட புள்ளா சார் என்ன சார் பண்றீங்க? விட்டுருங்க. இங்க நிக்க கூடாது அவன். சார் பொண்ணு மன்னிப்பு கேளுங்க சார். சார் மன்னிப்பு கேளுங்க. बट वो सही बोल रहा है क्योंकि जान वो स्ट्रेट को रॉड देखो रॉड. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் எங்க அப்பா விட மாட்டாரு. தயவு செஞ்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க சார். என்ன சார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னா கேளுங்க சார், என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க சார். புரிஞ்சுக்கவே மாட்டாரு சார். वो देखो उसका पैसा देखो वाह. निकल जाएगा அவனை விட்டு தொலைங்கடா. டேய் சார் என் பொண்ணு விடுங்க. விடு. இந்த பாருமா, बट एक्चुअली वो सही था क्योंकि எங்க அப்பா दिस इज अप्पा. நான் ஸ்போர்ட்ஸ் கேம்ப்காக வெளியூர் போறேன். முறையா எங்க அப்பா என்ன ஒரு வாரம் பிரிஞ்சிருக்க போறாரு. நான் வீட்ல இல்லன்ற தைரியத்துல बेटी प्राउड रहते हैं हाँ. अच्छा अभी ये स्पोर्ट्स के लिए एक वीक के लिए बाहर जा रही है. நான் கேம்புக்கு போறேன். ஸ்கூல்ல இருக்க மாட்டேன். மறந்து இருந்து ஸ்கூலுக்கு போயிட போறேன். सब चीज சரியா? முக்கியமான விஷயம், லட்சுமி ஒழுங்கா சுத்தம் பண்ணி வை. நான் வீடியோ கால்ல அப்பப்ப செக் பண்ணுவேன். ஃப்ரீயா இருக்கும்போது நானே लक्ष्मी को ये सच ही है ஹாய் ஜோதி. பா பை, போயிட்டு வரேன். पहली बार जा रही है वो. अरे दे कितना बड़ा सांप आ गया.
अरे बाबा ओ சொல்லுங்க சார், என்னாச்சு சார்? பார்வை ஒன்று பூமி படம் பார்த்துருக்கியா? பார்வை ஒன்று பூமி இல்லை சார். அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதல். இல்லை சார், இல்லை பார்த்ததில்ல. பார்த்ததுல இல்லை சார். நிஜமா தெரியாது சார், பார்க்கல. இல்லை சார். ஐயோ கண்ணாடி சொல்றீங்களா? எங்கடா இவ்வளவு கண்ணாடி? சொல்றா. எங்கடா இவ்வளவு கண்ணாடி? சொல்றா. பக்கத்துல வந்து செத்து வெட்டி அடிச்சுவேன். எங்கடா இவ்வளவு கண்ணாடி? எங்கடா இவ்வளவு கண்ணாடி? செத்து எல்லாரும். சொல்றா. 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 அழுத்து போட்டுருவேன். சொல்றா. சொல்றா. சார் சார் வாண்டி சார் சார் ஒரு நிமிஷம் கேட்டு சொல்றேன் சார். ஏய், குணால் கண்ணாடியா? குணால் கண்ணாடியா? அது என்ன என்கிட்ட கேக்குற? நீ தாண்டா நேத்து இந்த ஆளோட வண்டியை சர்வீஸ் பண்ணி சாயங்காலம் எடுத்துட்டு போய் டெலிவரி கொடுத்த. அப்ப நீ என்ன வேற யாரா எடுத்துப்பான்? டெலிவரி கொடுத்தா நான் தானா? போய் வேலை பாரு. நீ தாண்டா திருட. ஓவரா பேசுற நீ. திருட்டு நாய. ஜெயிலுக்கு வந்தவன் நீ தாண்டா. போடா வேலை வாங்க. நீ கஸ்டமர் வந்து எடுத்துடுவ. நீ பண்ண தப்புக்கு அவன்கிட்ட நாடி வேணுமா? ஐயோ ஏண்டா சாயங்காலம் எடுத்த வண்டியை காலை எழுதி கொடுத்துருக்க. இங்க இருக்க 3 கிலோமீட்டருக்கு நைட்டு பூரா டிராவல் பண்ணியா நீ? சொல்றா. கண்ணாடிடா. சார் விட்டுருங்க சார். புது கண்ணாடி கூட வாங்கி கொடுத்துருங்க சார். விட்டுருங்க சார். சார் அது தலை எப்படா கொடுக்குறீங்க? அதுக்கு ரீப்ளேஸ் பண்றீங்க. எனக்கு அந்த கண்ணாடி வேணும். அந்த கண்ணாடி தானே வேணும். இங்க பாருடா டேய். நாளை கூட என் கண்ணாடி வரல மொத்த கேரேஜ் கொடுத்து விட்டுருவேன். अरे वो सनग्लासेस किसी बड़े एक्टर ने उसको दिया था इसके लिए। बाबा சும்மா விட்டு கூடாது. இன்னும் ओ शुरुआत द फर्स्ट सीन ऑफ महाराजा। डेंजर था वो सीन, जो ट्रक ने उसकी माँ को कुचल दिया पूरा। बट देखा जाए वो इतना प्यार करता था ना, क्योंकि देखो ना हर चीज के लिए अप्रूवल, वो पहले ये लेकर खिलौने के लिए, और वो शॉपकीपर भी बोल रहा है ना पहले अप्रूवल लेके फिर ही ले। बट फिर धीरे धीरे वो बच्ची जब बड़ी होती है, बट उसका हाथ कितना पकड़ है। बट वो उसने सही था कि वो तुमने मेरी बेटी को इतना डराया धमकाया, तो आप सॉरी बोलो, तो बोलना ही चाहिए। बोलना ही चाहिए, सीधी सी बात है। हाँ सीधी सी बात है। और क्या वो माँ और बाप दोनों का एक ही वो कर्तव्य निभा रहा था ना। सीधी बात है। शू पॉलिश करना, खाना बनाना, तो बच्ची खुद बोलती कपड़े ऐसे करके दो खाने में बाल आ रहे हैं एंड ऑल। तो वो जिस तरह मतलब बोलते हैं ना, वो एक होता है ना कि सिंगल पेरेंट की लाइफ बताए। बट अभी यहाँ पे ये बंदा जिसका सनग्लासेस के लिए कितना धमाल कर रहा है, कितना धमाल कर रहा है, वही आगे देखेंगे हम गाइस। तो बस आप हमारी चैनल देखते रहिए, तब तक के लिए टेक केयर, बाय बाय।